நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு உங்கள் பிரசவ காலம் முழுவதுமே நீங்கள் பழங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. பழங்கள்லே முதன்மையாக ஒன்று தான் வாழைப்பழம். விதவிதமான வாழைப்பழத்தில் செவ்வாழைப்பழம் எடுத்துக்கலாமா கர்ப்பிணிகள் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஒரு சிலருக்கு கர்ப்ப காலத்தில் அடிக்கடி பசி ஏற்படும். முதல் ட்ரைமஸ்டரில் உங்கள் பசி உணர்வோடு சேர்ந்து குமட்டலும் சோர்வும் ஏற்படும். இந்த குமட்டல்னாலே பாதி நேரத்தில் சாப்பாடை ஒதுக்கிடுவீங்க. ஆனால் 2வது ட்ரைமஸ்டரில் இந்த சோர்வும் இந்த குமட்டலும் இருக்கிறது கம்மியாகும். இப்படி கம்மியாகிறனால நமக்கு நல்லா சாப்பிடணுன்ற உணர்வு ஏற்படும். இந்த 2வது ட்ரைமஸ்டரில் அதிகமான பசி ஏற்படும். ஏன்னா கருவின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்து இந்த 2வது ட்ரைமஸ்டரில் அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு அடிக்கடி பசி ஏற்படும் போது இந்த செவ்வாழைப்பழம் சாப்பிடும் போது பசி உணர்வை கட்டுப்படுத்தும். செவ்வாழைப்பழத்தில் கால்சியம் அதிகமாக இருக்குது. உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தைக்கு கால்சியம் தேவைப்படும் போது அது தாயிடம் இல்லாத போது தாயின் எலும்புலேருந்து உறிஞ்சிக்கிறோம். அதனால் நீங்கள் டெய்லியும் செவ்வாழைப்பழம் ஒன்று எடுத்துக்கிற போது செவ்வாழையில் உள்ள கால்சியம் அதிகமாக இருக்கனால குழந்தைக்கு தேவையான கால்சியம் கிடைக்கும். குழந்தையோட எலும்புமே நல்ல வலுப்பெறும். கன்சீவான ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் தான் குழந்தையோட முதுகு தண்டுவடை உருவாகும். அது மணிக்கு குழந்தையோட நரம்பு மண்டலம் சீராக இருக்க போதுமான ஊட்டச்சத்தும் தேவைப்படும். இந்த டைமில் உங்களுக்கு குமட்டல், வாந்தி, சோர்வு இதெல்லாம் ஏற்படும். ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும். இந்த குமட்டல், வாந்தி இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நம்ம ஒரு செவ்வாழைப்பழம் எடுக்கும்போது குழந்தையின் வளர்ச்சிக்கு போதுமான அளவு சத்தை தரும். இந்த செவ்வாழை சாப்பிடும் போது குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கும் நரம்பு மண்டலத்துக்கும் உதவுது. செவ்வாழையில் ஃபோலிக் அமிலம் இருக்கிறதுனால முன்கூட்டியே வரக்கூடிய பிறவி குறைபாடை குறைக்கிறதுக்கு இந்த செவ்வாழை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மணிக்கு குழந்தை புத்திசாலியாக வளர செவ்வாழை டெய்லி ஒன்று எடுத்துக்கணும். நீங்கள் கன்சீவான முதல் நாளில்